ஹாய் எல்லா கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லாங் டேக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். கடைசியாக நம்ம போட்ட ஒரு பெரிய வீடியோ அப்படின்றது கோகு விசஸ் சூப்பர் மேன் தான். அதுவுமே ஒரு 2 or 3 வீக்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு மேலே ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஏன் வீடியோ போடல அப்படின்னா, அதான் இவ்வளோ பெரிய வீடியோ போட்டோமே, இதை ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டேன். சரி கொஞ்ச நாள் கழித்து போடலாம், அப்படி போடலாம் நினச்சேன். கிட்டத்தட்ட 2 or 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. என்னாலே நம்ம பிள்ளை என்னடா இவ்வளோ நாள் ஆகிட்டே வீடியோ போடாமலே இருக்கோமே அப்படின்னு பார்த்தேன். சரி ஓகே, இன்றைக்கி ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படி முடிவு பண்ணேன். பட் எனக்கு எந்த கண்டென்ட்டுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. 100 days of 100 அண்டர்ரேட்டட் அனிமேயுமே அப்படியே பாதிலே நிற்கிது, 12லேயே நிற்கிது. அதையுமே கொண்டு போகணும். இதுக்கப்புறம் அதையுமே ப்ராப்பராக கொண்டு போகிறேன். இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணுவோமே. பர்ஃபார்மன்ஸு ஒன்று போனால் ஹையராக போகும், இல்லை லோயராக போயிடும். எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. போனால் கொஞ்சம் ஏறுது, அப்புறம் இறங்குனா மொத்தம் பாதாளத்துக்கு போயிடுது. அதனால் கொஞ்சம் அதை நான் மாற்றணும் முடிவு பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டி கேசில், டீமன்ஸில் இன்ஃபினிட்டி கேசில் வந்து ஒரு வழியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. Crunchyroll ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை ரிலீஸ் பண்ணதுலேருந்து ஒரே ஃபயராக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ் டப்பு, இங்கிலீஷ் டப்பு எல்லா டப்புலையுமே ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. முதல்ல நான் கடைசியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டீமன்ஸ் ரீசெண்டாக டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசில் எப்போ ஓடிடி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க முச்சில் ஒரு பேஜில் வந்து போட்டிருந்தது, டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசில் வந்து இந்த மந்தில் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகுது, Crunchyroll ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருந்தது. நான் அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பெருசாக அதை ஒன்றும் நம்பலை. ஏன் அப்படின்னா, இன்ஃபினிட்டி கேசில் வந்து கிட்டத்தட்ட இப்போ தேட்டரில் வந்து முடிஞ்சே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு, இவங்க என்ன இப்போ தான் வருதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த 2வது மூவி வர முச்சில் அதுக்கு 1 monthக்கு அப்புறமா இதை விடுவான் போலையோ அப்படி தான் நான் நினச்சேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு. ஈவன் செயின்சா மேன் கூட தேட்டர் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லேயே வந்து ஓடிடியில் விட்டுட்டான் Crunchyrollல. அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இது அப்படி இல்லை, ரொம்ப நாள் ஆனதோடனே நான் யோசித்தேன், ஒரு வேளை இவங்க வந்து மாஸ்டர் பிளான் போடுறாங்க போல். ஃபஸ்ட்டு இந்த 2வது படம் இன்ஃபினிட்டி கேசில் 2 வந்து 2க்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த இன்ஃபினிட்டி கேசில் 1 ஓடிடியில் Crunchyrollல விட்டோம் அப்படின்னா இந்த இதையும் போய் பார்ப்பாங்க, இதுக்கும் வியூஷிப் அதிகமாகும். அதே மாதிரி இதுக்கு ஹைப் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த அடுத்து வரப்போகிற 1 மாதத்தில் டீமன் ஸ்லேயருக்கு இன்ஃபினிட்டி கேசில் 2 வந்துச்சுன்னா அதுக்கும் போய் ஆவலை போய் பார்ப்பாங்க. அப்படி வந்து இவங்க ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் வந்து இவனுங்க திடுத்துப்புன்னு எனக்கு புரியாமல் இப்போயே விட்டுட்டானுங்க. ஒரு வேளை இதை ஆல்ரெடி முடிவு பண்ணி டிசைட் பண்ணி வச்சுருந்தது தானே எனக்கு தெரியல. பட் இது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா போய் டீமன் ஸ்லேயர் இது வந்து டவுன்லோட் பண்ணி போய் பார்த்தேன். சீரியஸ்லி நான் வந்து தேட்டரில் இருக்கும்போது இருந்த அந்த ஒரு வைப் எனக்கு வந்து ஃபோனில் பார்க்கும்போது கிடைக்கல. ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி அந்த என் பழைய வீடியோவிலே சொல்லியிருப்பேன், அங்கே அவ்வளோ அனிமே ஃபேன்ஸ் மத்தியில் எல்லாம் நம்மளோட கூட்டன்ற மத்தியில் அப்போ நம்ம அவங்க கூட சேர்ந்து கத்த மூச்சிலையும் அவங்க கூட சேர்ந்து அந்த அனிமையை பார்க்க மூச்சிலையும் இருந்த அந்த ஒரு ஃபீல்ன்றது வேறு. அதாவது நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக பார்க்கவும் இருக்கிற ஃபீலிங்க்கும் நீங்கள் ஒன்றா இருந்து அதை பார்க்க மூச்சில் இருக்கிற ஃபீலிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அந்த ஒரு அனிமையை பார்த்துட்டு இப்போ இந்த சின்ன ஃபோனில் இந்த அனிமையை பார்க்க மூச்சில் அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கலனாலுமே கூட கிடைக்கலனாலுமே கூட பரவாயில்ல, ஏதோ என் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசில் மறுபடியும் ஒரு ரீவாட்ச் போட்டதில் இதில் ரீவாட்ச் போட முச்சில் நான் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னா, டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசில் இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆகாஷாவோட என்ட்ரி சீன் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் வந்து உண்மையிலே ரொம்ப கத்தியிருப்பேன், என்ஜாய் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் இந்த ரீவாட்ச் பண்ண முச்சில் எனக்கு ஆகாஷாவோட என்ட்ரி சீனை பார்க்க முச்சில் ஒரு மாதிரி கவலையாக இருந்தது. ஏன்னா இவன் என்ட்ரி ஆகிட்டான், இன்னும் கொஞ்சம் நாள் ஃபைட் நடக்கும், இவன் தலையெல்லாம் போயிட்டிருவாங்க, திருப்பி தலையை ரீஜினேட் பண்ணுவான், கடைசியில் என் பேக் ஸ்டோரி தெரியும், கடைசியில் இவனோட அந்த முடிவு, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சீரியஸாக தேட்டர்லேயே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரீவாட்ச் பண்ண முச்சில் எனக்கு டேரெக்டாக மைண்டுக்கு ஆகாஷாவை பார்த்தோன்னே வந்தது, ஐயோ ஆகாஷா ஒன்று கொஞ்சம் நேரத்தில் போட்டுருவாங்களே, ஆகாஷா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மண்டையை போட்டுருவானே அப்படின்ற ஒரு கவலை தான் உருவாச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ இருக்கிற அந்த ட்விஸ்ட்டு வேறு, செகண்ட் டைம் பார்க்குறப்போ அந்த ட்விஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்க்குறப்போ அந்த இருக்கிற அந்த ஃபீலிங் வேறு. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். 2வது எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம்னா ஜெனிட்ஸு. இது ஈஸியாக சொல்லணும்னா, நான் அந்த மூவி பார்க்க முச்சில் ஜெனிட்ஸு பார்க்க முச்சில் எனக்கு வந்து ஓகே எப்படி இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறினா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருந்தது அந்த படம் பார்க்க முச்சிலே. அதெல்லாம் சிரிச்சுக்கணும்.
அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், இவ்வளோ நாள் பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தவன் ஒரே நாளில் மாஸ்டர் இறந்துட்டான், இவன் இப்படி மாறிட்டான்னொடனே இவ்வளோ சீரியஸாக மாதிரி சண்டை போடுவானா அப்படின்ற ஒரு சின்ன இதான ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. பட் அதை பெருசாக வந்து கண்டுக்கல. ஆனால் இந்த ரீவாச் பண்ண மூச்சில் எனக்கு வந்து அது மைண்டுக்குள்ளே அதை பார்க்க மூச்சில் உறுத்திக்கிட்டே இருந்தது. அப்போ மூச்சில் தான் இதை பற்றி நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது ஜெனிட்ஸுவை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டீமன் ஸ்லேயர் சீசன்ஸ்லேயே வந்து ரொம்ப அண்டர் ரேட்டருமே ஜெனிட்ஸு தான், அதேமாதிரி ரொம்ப ஓவர் ரேட்டருமே ஜெனிட்ஸு தான். இதை நான் எந்த வகையில் சொல்கிறேன் அப்படின்னா, ஜெனிட்ஸுவை ஓப்பனிங்காக இருக்கட்டும் ஒரு காமெடியான ஓப்பனிங் தான். பட் ஜெனிட்ஸோடைய அந்த ஒரு ஸ்லீப்பிங் மோட் அப்படின்றது பயங்கரமான ஹைப்பான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவனை ஃபஸ்ட் டைம் ஓகே இவனுக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து காட்டினதெல்லாம் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. தூங்க முச்சில் வேறு ஆளாக இருப்பான், முழிச்சிருக்க முச்சில் வேறு ஆளாக இருப்பான்றதெல்லாம் உண்மையிலே ஒரு எக்ஸைட்டிங்கான பாயிண்ட் தான். பட் எனக்கு வந்து இருந்த ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி வந்து இவனுக்கு மோட்ஸ் இருக்குது, 2 மோட்ஸ் இருக்குது, இது எப்படி உருவாச்சுன்னு கேட்டால் நம்ம தலையில் இவனுக்கு பேக் ஸ்டோரி சொன்னாங்க, தலையில் வந்து மின்னல் விழுந்துச்சு, தலை எல்லோ கலரில் மாறிச்சு, அப்போ தான் இந்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி வந்துச்சு. அதாவது மல்டிபிள் பர்சனாலிட்டி வந்தது அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது, ஓகே இந்த தலையில் இந்த தண்டர் விழுந்ததுனால தான் இவனுக்கு இப்படி ஒரு ஸ்பிட் பர்சனாலிட்டி வந்திருக்குன்னு. ஆனாலுமே கூட ஒரு தலையில் இடி விழுந்தா இதெல்லாம் மாறுமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சாலுமே கூட இதை டீமன் ஸ்லேயர் இதில் லாஜிக்கை பற்றி யோசிக்கக்கூடாதுன்றதுனால அதை நான் பெருசாக கண்டுக்கலை. ஆனால் எனக்கு புரியாத ஒரு விஷயம் இருந்தது என்ன அப்படின்னா, அது ஸ்ட்ராங்காக இந்த அன்னியன் படம் கூட பார்த்துருப்போம். ஆமாம், அம்பி வந்து வீக்காக இருப்பார், அன்னியன் ஸ்ட்ராங்காக மாறுவார், அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே, மல்டிபிள் பர்சனாலிட்டி இருந்தால் அவங்களோட பாடி சேஞ்சஸுமே மாறும் அப்படின்றதுமே ஓரளவுக்கு உண்மையான விஷயம்தான். பட் இப்போ ஜெனிட்ஸு வந்து நார்மல் மோடில் இருக்கான், அவன் கண்ணை திறந்த மோடில் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு இன்னொன்று புரிஞ்சுது. ஜெனிட்ஸு நார்மலாக இருக்கும்போது வீக் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் ஜெனிட்ஸு வந்து ஒரு டீமன் ஸ்லேயர். அவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்ததே வந்து ஒரு ஃபார்மல் டீமன் ஸ்லேயர் தான். அவனுடைய தண்டர் ஆஷிரா அவருடைய தாத்தா, அவர் தான் ட்ரைனிங்கே கொடுத்துருக்காரு. அவன் தூங்க முச்சில் கிடையாது, முழிச்சிருக்க முச்சில். ஜெனிட்ஸும் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கான் ப்ராப்பராக, அவன் உடம்புக்கான ட்ரைனிங் எடுத்திருக்கான், ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்து அவன் பாடியை பில்ட் பண்ணியிருக்கான். பட் அவன் பாடியை அவன் யூஸ் பண்ணலை. அந்த யூஸ் பண்ணுற விஷயத்த தான் அவனுடைய ஸ்லீப்பிங் ஃபார்முக்கு கொடுத்துருக்கான். அதாவது அவன் ட்ரைனிங் எடுத்துப்பான், இவன் ஃபைட் பண்ணுவான், தூங்கிட்டு இருக்கிறவன் ஃபைட் பண்ணுவான், அப்படின்ற மாதிரி தான் அவன் பாடியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். கதை இப்படி போகுதா? ஆனால் இந்த ஒரு சண்டையில் என்ன அப்படின்னா, அவனை நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் நானே இன்னும் ஓனாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம், அவனுடைய அந்த ஃபிசிக்ஸை அவனே யூஸ் பண்ணிக்கிட்டான். லைக் இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து மேலே நொங்கு மரம் இருக்குன்னு வச்சுப்போமே, பனைமரம், அதில் ஏறி நொங்க வெட்டுறான் ஒருத்தன், அதை கீழே கொண்டு வரான், கீழே இருக்கிறவன் அந்த நொங்கை வெட்டி வைக்கிறான். அதாவது இப்போ கஷ்டப்பட்டு மேலே ஏறினதும் நொங்கு எடுத்தவன் தான், அவன் தான் நொங்கு போய் எடுத்தான். பட் அவனுக்கு வெட்ட தெரியாது. அவனுக்கு அது எப்படின்னா அந்த நல்லா வெட்டி அந்த இதை எடுக்க தெரியாதுன்னு வச்சுப்போமே. ஆனால் கீழே இருக்கிறவனுக்கு அது எப்படி வெட்டணும் தெரியாது, அவனுக்கு மரம் ஏற தெரியாது. அந்த மாதிரி தான் இதை நம்ம வச்சுக்கணும். ஜெனிட்ஸும் வந்து ட்ரைனிங் எடுத்து அவன் உடம்பை பில்ட் பண்ணுவான். அந்த ஸ்லீப்பிங் மோட் ஜெனிட்ஸு வந்து அவனோட பாடியை யூஸ் பண்ணி அவனோட பொட்டன்ஷியலை வெளிக்கொண்டு வருவான். இதுதான் வந்து ஜெனிட்ஸோட உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய சேஞ்சஸ், இதுதான் ஜெனிட்ஸோட உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை வந்து இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசலில் தான் என்னால் ஃபுல்லாக கண்டுபிடிக்கவும் முடிஞ்சுது. அது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் ஜெனிட்ஸோடைய அந்த 7th ப்ரீத்திங், தண்டர் ப்ரீத்திங்கோட 7th ஃபார்ம், அது வந்து உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா ஒரு மரண ட்விஸ்ட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வரைக்குமே ஃபஸ்ட்டு ஃபார்மை மட்டுமே யூஸ் பண்ண ஒருத்தன் எப்படி 7th ஃபார்மை க்ரியேட் பண்ணா அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன் அப்படின்னா கியூ வந்து யூஸ் பண்ணியிருப்பான், ஆனால் கியூ வந்து 10th ஃபார்ம் தான் இருக்கும். அதாவது வாட்டர் ப்ரீத்திங்கை பொறுத்த வரைக்கும் 10 ஃபார்ம்ஸ் தான் இருக்குது. கியூ வந்து 11th ஃபார்மை க்ரியேட் பண்ணியிருந்திருப்பான். அதாவது இந்த 10 ஃபார்ம்ஸையும் அப்சர்வ் பண்ணி அது மூலயமா வந்து 11th ஃபார்ம்னு ஒரு புது ஃபார்மை அவனே க்ரியேட் பண்ணியிருப்பான் ஓனா. ஆனால் ஜெனிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் மட்டும் தான் தெரியும். அதை வச்சு எப்படி ஒரு கிரியேட்டர் 7th ஃபார்மை க்ரியேட் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு ஃபார்ம் தெரிஞ்ச ஒருத்தனால எப்படி 7th ஃபார்ம் க்ரியேட் பண்ண முடியும்னு வந்து கைகாக்கு கேட்டிருப்பான். ஈவன் எனக்குமே அது வந்து டவுட் இருந்தது. அப்போ முச்சில் தான் வந்து என்னோடய அண்ணன்கிட்ட கேட்டேன். என் அண்ணனுமே அனிமே பார்ப்பான், அவனுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்பான்னொடனே அவன்கிட்ட நாங்கள் இதை பற்றி ஒரு தடவை கேட்டிருக்கேன். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த டீமன் ஸ்லேயர் இதில் தண்டர் ப்ரீத்திங்கோட ஃபஸ்ட்டு ஃபார்ம் இருக்குல்ல, அது வந்து இருக்கக்கூடிய மற்ற 5 ஃபார்ம், அதாவது தண்டர் ப்ரீத்திங்க்கு அப்புறம் ஒரு 2nd 3rd 4th 5 6ல இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸை விடவே ஸ்ட்ராங்கான ஃபார்ம்னா அது ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் சொன்னான். லைக் இதை கேட்க முச்சில் எனக்கு மேலே காமெடியாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம்ன்றது தான் பேசிக் ஃபார்ம்னு, அதுக்கப்புறம் வர்றது தான் ஹையர் ஃபார்ம்ஸ். ஆனால் இவன் சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா
அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் பவர்ஃபுல்னா மற்ற ஃபார்ம்ஸ்லாம் வந்து வேஸ்ட்டா? மற்ற ஃபார்ம்ஸுக்குலாம் வந்து அந்தளவுக்கு இதை விட ஸ்ட்ராங் கிடையாதா? ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் இருக்கலே ஸ்ட்ராங்கா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு வந்துச்சு. ஆனால் நான் கொஞ்சம் நல்லா யோசிக்க முச்சில் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஜெனிட்ஸோடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம்லேயே 2 மோட்ஸ் இருந்தது. ஒன்று ஃபஸ்ட்டு ஃபார்ம் தண்டர் கிளாப் தான் நினைக்கிறேன். ஆமாம், தண்டர் கிளாப். ரெண்டாவது தண்டர் கிளாப் 10 வோல்டு 10 வோல்டா இல்லை எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை, 10 வோல்டா இல்லை 10 அது ஏதோ வெயிட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மூணாவதாக தண்டர் கிளாப் காட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம்லேயே 3 வேரியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் அதை பார்க்க முச்சில் எனக்கு ஓரளவுக்கு ஓகே, இது வந்து ஸ்ட்ராங்கான ஃபார்ம் தான். ஏன்னா கைக்காக யூஸ் பண்ணதில் வந்து செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி தான் போனானே ஒழிய அந்த செகண்ட் ஃபார்ம்லேயே 2வது வேரியேஷன், தேர்ட் ஃபார்மில் 2வது வேரியேஷன், லாஸ்ட் ஃபார்மில் 2வது வேரியேஷன் சொல்லிட்டு வேரியேஷன்ஸ் இல்லை. ஜஸ்ட்டு அந்த ஒரு ஃபார்மில் என்ன ஒரு அட்டாக் இருக்குமோ அதை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்மில் 3 வகையான அட்டாக்ஸ் இருக்கும், 3 வகையான டைப் ஆஃப் அட்டாக்ஸ் இருந்திருக்கும். அப்போ எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது, ஓகே ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் இருக்கலே ஸ்ட்ராங் அப்படின்னு. லைக் என் அண்ணன்கிட்ட இதை பற்றி இன்னும் கேட்டேன். சரி அப்போ எதுக்கு மாஸ்டரோட ஃபஸ்ட்டு ஃபார்ம் இது அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் எங்கள் அண்ணன் என்ன சொன்னான் அப்படின்னா, எங்கள் அண்ணன் அது எதில் போய் பார்த்தேன் எனக்கு தெரில, சத்தியமாக நான் அதில் எது பார்த்தேன்னு தெரில. ஆனால் அவன் என்ன சொன்னான்னு மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த மாஸ்டர் இருக்கார்ல, ஜெனிஸோட மாஸ்டர், அந்த ஃபார்மல் தண்டராஷிர், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவருமே வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து முதல்ல கற்றுக்கலையா, முதல்ல செகண்ட் ஃபார்ம்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் வருஷங்கள் தான் அவரே ஃபஸ்ட்டு ஃபார்ம் கற்றுக்கிட்டார். ஆனால் ஜெனிட்ஸும் எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு ஃபார்ம் அட்டன் பண்ணிட்டான். அந்த ஒரு ரீசன் தான் வந்து அவன் மேலே அந்த ஆஷிராவுக்கு வந்து ஒரு வகையான ஈர்ப்பு இருந்தது. ஓகே இவனால் ஈஸியாகவே ஃபஸ்ட்டு ஃபார்மை கற்றுக்க முடியுதுன்னா இவனும் ஒரு சக்ஸஸர் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாராம். ஈவன் கைகாக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவனாலையுமே ஃபஸ்ட்டு ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்க முடியாது, மற்ற எல்லா ஃபார்மையும் கற்றுருந்துருப்பான். இதை பார்க்கும் போச்சில் எனக்கு புரிஞ்சுது, ஓகே ஃபஸ்ட்டு ஃபார்ம்ன்றது ஒன்றும் சாதாரண ஃபார்ம் கிடையாது, அதை கற்றுக்கிறதுன்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படின்னா ஜெனிட்ஸோடைய ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்குது அப்படின்றத எனக்கு வந்து இதில் புரிஞ்சுது. பட் 7th ஃபார்முக்கு எப்படி கிரியேட் பண்ணியிருப்பான் அப்படின்னு யோசிக்க முச்சில் எனக்கு இந்த ஒரு விஷயம் புரிய வந்தது. என்ன அப்படின்னா, லைக் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்மையே கொஞ்சமாக ஆல்ட்ரு பண்ணி அதோட இந்த நம்ம டாஞ்சிரோவுடைய அந்த இனோகாமி காக்குராவை வந்து கொஞ்சம் கற்றுட்டு இருந்திருப்பானோ, இனோகாமி காக்குராவுடைய அட்டாக் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு போனோம். எனக்கு டவுட் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, நீங்கள் டீமன் ஸ்லேயர் சீசன் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாஞ்சிரோ வந்து ஜெனிட்ஸோட மூவை வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான், அந்த தண்டர் ஸ்பீடை. அதை வந்து டாஞ்சிரோ வந்து யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல கைகாக்கு பிடிக்கணும், அந்த இடத்துல அப்பர் 4 பிடிக்கணும். அதை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கணும். அதுக்காக நம்ம ஜெனிட்ஸோட மூவ் யூஸ் பண்ணியிருந்திருப்பான். ஈவன் ஜெனிட்ஸும் லேர்ன் பண்ணியிருந்திருப்பான், ஜெனிட்ஸும் லேர்ன் பண்ணி சொல்லி கொடுத்துருந்துருப்பான். ஏன் அப்படின்னா நம்ம டாஞ்சிரோ அதை லேர்ன் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. நம்ம டாஞ்சிரோட பிளாக் ஸ்வார்டு, அவனால் எல்லா வகையான ப்ரீத்திங்ஸுமே வந்து நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டானா அது யூஸ் பண்ண முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து வாட்டர் ப்ரீத்திங்காக இருக்கட்டும், அப்புறம் இனோகெமிக் ஆகுறா, இது ரெண்டுமே அவனை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அவனோட பிளாக் ஸ்வார்டு யூஸர்ன்றதுனால. பட் எப்படி இன்னும் இது ஜெனிட்ஸு வந்து இதை கற்றுருந்துருப்பான். அவன் ஒரு தண்டர் ப்ரீத்தர் யூஸர், அவன் எப்படி காட் ஃபயர் அண்ட் தண்டர் அப்படின்ற ஒரு மூவை யூஸ் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்றது. ஏன்னா அதோட பேர்லேயே வருது காட் ஃபயர் அண்ட் தண்டர். ஃபயர் எப்படி இதுக்குள்ளே வந்தது அப்படின்றத நான் யோசிக்க முச்சில் கண்டிப்பாக இது டாஞ்சிரோ கிட்டேருந்து லேர்ன் பண்ணது தான். ஹினோகாமி காகராவுடைய ஒரு சின்ன வருஷனை அவனுடைய தண்டரோட மிக்ஸ் பண்ணியிருந்திருக்கான் அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. லைக் இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இதை பற்றி வேறு ஏதாவது பேசியிருப்பாங்களோ எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே, நான் லேர்ன் பண்ண வரைக்குமே இவன் டாஞ்சிரோ கிட்டேருந்து கொஞ்சம் விஷயத்தை கற்றுக்கிட்டான். அப்புறம் அவனோட ப்ரீத்திங் அதை வந்து மிக்ஸ் பண்ணியிருந்திருக்கான். அவனோட தண்டர் ப்ரீத்திங்கோட ஃபஸ்ட்டு ஃபார்மையும் டாஞ்சிரோ கிட்டேருந்து கற்றுக்கிட்ட இனோகாமி காக்கராவுடைய சிம்பிளான ஸ்டெப்பையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த காட் ஆஃப் தண்டர் அண்ட் ஃபயரை உருவாக்கியிருக்கான் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. சரி, இதுக்கப்புறம் மீதி கேரக்டர்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இதுக்கப்புறம் மீதியாக எந்த கேரக்டருமே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் செகண்டு மூவியில் தான் வந்து பயங்கரமான விஷயம்லாம் நடக்க போகுது, பயங்கரமான கேரக்டர்ஸ்லாம் வந்து அப்பியர் ஆக போகிறாங்க, ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்க போகுது. இதில் வந்து ஷினோபுவை பற்றி சொல்லணுன்னா அப்படின்னா லைக் எப்பவும் போல தான் அவங்க டெத்து வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் அவங்க மோதினது வந்து அப்பர் 2 கூட கண்டிப்பாக அப்பர் 2 கூட ஒரு ஆசிராவால் ஜெயிக்க முடியாது, அது ஒரு தெரிஞ்ச விஷயம். அப்படி தான் கஷ்டமாக தான் இருந்தது, பட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பட் அந்த ஒரு சாக்ரிஃபைஸ்லேயுமே வந்து வேறு ஒரு மீனிங் இருக்குது. ஷினோபு வந்து இறந்துருந்தாலுமே கூட அது வேறு வகையில் அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் விட்டுட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக செகண்ட் மூவியில் தான் பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுது. செகண்ட் மூவி தான் இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. 2027 டீமன் ஸ்லேயரோடைய செகண்ட் மூவி பார்க்குறது ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதையுமே தமிழ்நாட்டில் மறுபடியும் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி டீமன் ஸ்லேயர் 1 வந்து தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணி அது ஓரளவுக்கு வெற்றி பெற்றுச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டியும் ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க தான் நான் நம்புகிறேன். அப்படி மட்டும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக போய் தமிழில் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு மூவி வந்து ஜாப்பனீஸ் தான் பார்த்தேன், தமிழில் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா வந்து 2 நாள் தான் வந்து
டைமே கொடுத்துருந்தாங்க தேட்டரில். 2 நாள் தான் இந்த அனிமே போடுவோம் மூவியை, நீங்கள் மூவி இந்த 2 நாள் தேட்டரில் பார்க்கலாம், கிடைக்காதுன்னாங்க. 2வது நாள் தான் நான் போயிருந்தேன். அதனால் ஜாப்பனீஸில் மட்டும் தான் எல்லா தேட்டர்லையும் இருந்தோடனே நான் ஜாப்பனீஸ் தான் பார்த்தேன். உண்மையிலே ஜாப்பனீஸில் பார்க்க பக்காவாக இருந்தது. அப்புறம் நான் இந்த ஓடிடியில் தமிழில் பார்த்தேன். தமிழ்லையுமே எமோஷன்ஸ் நல்லா இருந்தது, கேரக்டர்ஸ் வாய்ஸ் ஆல்ரெடி நம்ம இது தெரியுன்றதுனால நல்லாவே இருந்தது. இப்போ நான் செகண்ட் மூவி எப்படி தமிழில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன் தமிழில் பார்க்கணுன்னு இவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னா, தமிழில் இந்த எமோஷன்ஸ் எனக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்க தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா செகண்ட் மூவியில் வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. நான் இதையும் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நிறைய எமோஷன்ஸ், நிறைய சீரியஸான விஷயங்கள் இருக்குது. அது தமிழில் எப்படி இருக்கும், அது தமிழில் எனக்கு எந்த அளவுக்கு ஒட்டும் அப்படின்றத பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நான் தமிழில் பார்த்தோன்னே அடுத்த நாளே ஜாப்பனீஸில் ஒன்று புக்கை போடுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா 2 தடவையாக அந்த மூவியை அதை பார்க்கணும் தேட்டரில். ஏன்னா அந்த அளவுக்கு பிரமாதம் இருக்குது. ஃபஸ்ட் மூவியோட செகண்ட் மூவிக்கு தான் ரொம்ப அதிகமான ஹைப் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அது 2 தடவை பார்த்தா தான் எனக்கு மனசே ஆறும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீவாட்ச் தான். ரீவாட்ச்லேயே வந்து எனக்கு இவ்வளோ விஷயங்கள் கிடச்சிது. அது நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கூட இவ்வளோ நேரம் பேசி இந்த டீமன் ஸ்லேயரை பற்றி பேசுனது தான் பக்காவான விஷயம். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? டீமன் ஸ்லேயர் ரீவாட்ச் பண்ணிங்களா, இல்லை டீமன் ஸ்லேயர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓடிடியில் பார்க்குறீங்களா, ஓடிடியில் கன்சோலெலாம் பார்க்குறீங்களா? இதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க டீமன் ஸ்லேயர் பார்க்குறது? இந்த மூவி உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுக்குது? இந்த மூவி உங்களுக்கு பிடிக்கலையா, பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த வீடியோ உங்கள் BSK. டாடா பை பை, see you, take care.